மத்திய கிழக்கு போருக்கு நடுவே ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து 2 LPG கப்பல்கள் நம் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் பல வாரங்களை கடந்தும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஈரான் தனக்கு சொந்தமான ஹோர்முஸ் நீரிணையை மூடி வைத்துள்ளதால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது சீனா, இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்கள் மட்டும் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல அனுமதிக்கப்படும் என்று ஈரான் அறிவித்தது. நம் நாட்டுக்கும் ஈரானுக்கும் நெருங்கிய நட்பு உள்ளது. அதோடு நம் நாட்டின் கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளை பாதிப்பு குறித்து மத்திய அரசு ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. பின் ஈரான் நம் நாட்டுக்கு வரும் கப்பல்களை அனுமதித்து வருகிறது. அந்த வகையில் இந்தியா வரும் BW டயர், BW ELM எனும் கேஸ் சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க தொடங்கியுள்ளன. துபாய் மற்றும் ராஸ் அல்கைமாவுக்கு வடக்கே மொத்தம் 5 கப்பல்கள் நங்கூரமிட்டிருந்தன. இதில் இந்த 2 கப்பல்களும் அடங்கும். இந்நிலையில்தான் தற்போது அந்த கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க தொடங்கி இந்தியாவை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த கப்பல்கள் BM குழுமத்துக்கு சொந்தமானதாகும். இதில் BM ELM கப்பலை HPCL நிறுவனமும், BW TYR கப்பலை BPCL நிறுவனமும் வாடகைக்கு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் BW ELM கப்பல் மங்களூர் துறைமுகம் நோக்கியும், BW TYR கப்பல் மும்பை நோக்கியும் வருகிறது. தற்போதைய சூழலில் நம் நாட்டில் கச்சா எண்ணெய், கேஸ் கப்பல்களின் வருகை என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் நம் நாடு கச்சா எண்ணெய் தேவையில் 80 முதல் 85%, கேஸ் தேவையில் 60% இறக்குமதிதான் செய்கிறது என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. ஏற்கனவே ஷிவாலிக், நந்தாதேவி, ஃபைன் கேஸ் மற்றும் ஜக் வசந்த் ஆகிய 4 LPG கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.